நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதிரை எஃப்எம் நேயர்களுக்கு உலக வனநாள் வாழ்த்துக்கள். நான் டாக்டர் ராதிகா மைக்கேல், தஞ்சாவூரில் இருக்கேன். நான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் கிரீன் கமிட்டி மெம்பராக இருக்கேன் மற்றும் க்ளீன் தஞ்சாவூர் மூமெண்ட் அப்படிங்கிற இயக்கத்தில் பிரசிடெண்ட்டாக இருந்துகிட்ருக்கேன். இந்த இயக்கம் டாக்டர் நல் ராமச்சந்திரன், முன்னாள் துணைவேந்தர் பெரியார் மணியம்மை அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட இயக்கமாகும். இதோட நோக்கம் என்னென்னா, நம்ம ஒரு சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணீர், இயற்கையோடு இணைந்து வாழணும். அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறதும் அதற்கான ஆக்டிவிட்டி செய்கிறது தான் இந்த இயக்கத்தோட நோக்கம். அப்படி இருக்கிறப்ப இந்த உலக வனநாளில் உங்கள் அனைவருடனும் என்னுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த எஃப்எம் அதிரை பண்பலைக்கு என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே மேம், இன்றைக்கி நம்ம காடுகள் தினத்தில் இணைஞ்சிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த உலக காடுகள் தினம் அப்படின்றது முதல்ல ஏன் அனுசரிக்கப்படுது, எப்படி உருவானுச்சு மேம்? முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், காடுகளோட மாத்திரம்தான் நம்ம இருந்தோம். காடுகளை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். காட்டில் விளையிற கிழங்கு, காட்டில் விளையிற கனிகள், அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் சிக்கிமிக்கி கற்களில் தீ உருவாக்க முடியும்னு நமக்கு தெரிஞ்சப்புறம்தான் மிருகங்களை வேட்டையாடி சுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ காடுகளோடு இணைந்து வாழ்ந்துட்டு இருந்த நம்ம சயின்ஸ் டெக்னாலஜி டெவலப் ஆக தொழிற்புரட்சியில் சுரங்கங்கள் அமைக்கிறதும், அடுத்தது சாலைகள் அமைக்கிறதும், வீடுகள் கட்டுறதும், அந்த மாதிரி ஒவ்வொரு தேவைக்கும் நம்ம மரங்களெல்லாம் வெட்ட ஆரம்பித்தோம். மரங்களை வெட்ட ஆரம்பித்தோன்னையும் பல்லுயிர் பெருக்கத்துக்கு நம்ம பெரிய தடையாக இருந்தோம். அதனால் கார்பன், மீத்தேன் இந்த வாயுக்களும் அதிகமாச்சு. மழைநீர் அதுவும் எல்லாமே கடலில் போய் சேர்ந்துருச்சு. மண்ணரிப்பு அதிகமாச்சு. இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா மேக வெடிப்புன்னு சொல்கிறோம், பனிப்பாறைகள் உருகுதுன்னு சொல்கிறோம். இதெல்லாமே இயற்கையின் சீற்றம் அப்படின்னு நம்ம சொன்னாலும், இந்த இயற்கையின் சீற்றத்துக்கு நம்மனா மனிதர்களாய நம்மளுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் தான் காரணம். அதனால தான் காடுகள் தான் உலகத்தின் அரண் அப்படிங்கிறதுனால, காடுகள் இருந்தால் தான் தண்ணியை சேமித்து வைக்கும், நிலத்தடி நீரை இன்க்ரீஸ் பண்ணும், அடுத்தது நமக்கு தண்ணி கிடைக்கும், உணவு கிடைக்கும், நம்மளால் வாழ முடியும். அப்போ காடுகள் வேகமாக அழிஞ்சிட்டு வர்றதுனால ஐநா சபை அவங்க நம்ம காடுகள் அழியாமல் இருக்கிறதுக்குள்ள எல்லா இது ஏற்பாடுகளையும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக காடுகள் தினம் மார்ச் 21 அன்று 2012 முதல் அனுசரிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. அதுக்காக தான் நம்ம இந்த வருஷம் நம்ம அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்தோட தீம் ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுட் அப்படிங்கிறதான் இந்த வருஷத்தோட தீம். ஓகே மேம், இப்போ தண்ணீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்த பூமியில் முதல்ல எப்படி தண்ணீர் உருவானுச்சுன்னு கேட்கும்போது 2-3 டைப்பில் சொல்லுவாங்க. வானத்திலேருந்து வந்த விண்கற்கள்னால உருவாகியிருக்கலாம், இல்லை பூமியில் ஏற்பட்ட பிளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் இந்த காடுகள் முதல்ல இந்த உலகத்தில் எப்படி உருவானுச்சு மேம்? காடுகள் 390 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு இருந்தே வளர ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. ஆர்க்கியோப்டீரிஸ் அப்படிங்கிற ஒரு தாவரம் தான் முன்னாடி இருந்ததாக சொல்கிறாங்க. அது நமக்கெல்லாம் தெரியும், ஃபர்ன்ஸ் பிளான்ட் பார்த்துருப்போம். அந்த ஃபர்ன்ஸ் பிளான்ட் மாதிரி தான் இருந்தது, அந்த அளவுக்கு தான் அது சின்னதாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் கரிமச் சிதைவுகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அது மண் சிதைவுகள் ஏற்படுத்தி அப்புறம் அது மண்ணுடைய தன்மையெல்லாம் மாறி சின்னதாக மரங்கள், நம்ம எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இந்த லெவலுக்கு வந்திருக்கோமோ அது மாதிரி பெரிய மரங்களும் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கரிம சிதைவை ஏற்படுத்தி அந்த கட்டைகள், அந்த கரிம கட்டைகள் தான் நீரை நல்ல நீராக மாற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவுமே நம்ம நல்ல நீரை இது பண்ணணும் அல்லது மழை நீரை நல்ல நீராக்கணும் அப்படின்னு சொன்னால் கறி நம்மளுடைய கறி துகள்கள் கட்டைகள் போட்டு அதுக்கு நடுவில் தண்ணியை பாய்ச்சணும் அப்படின்னா நல்ல நீர் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம அதை இப்போ வரைக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். 390 மில்லியன் வருடங்களுக்கு முன்பே இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஓகே மேம், இப்போ காடுகள் எப்படி உருவானுச்சு அப்படின்னு பார்த்தோம். இந்த காடுகள்னால நிறைய பயன்கள் நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. அன்றாட வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இருந்தாலும் இது பற்றின பயன்கள் என்ன அப்படின்னு முழுமையாக நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த காடுகள் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதருக்கும் எப்படி பயனுள்ளதாக இருக்குது மேம்?
காடுகள் தான் நம்ம வந்துட்டு இப்போ நீங்கள் வீட்டை எடுத்துக்க, நம்மளோட கதவு, கட்டல், நிலை எல்லாமே காடுகளால் இருந்து வந்தது. இப்போ நம்ம எழுதுகிற காகிதம் காடுகளால் இருந்து வந்தது தான். நம்ம சாப்பிட்ற பழங்கள் காடுகள்லேருந்து வந்தது தான். அடுத்தது வந்துட்டு கிழங்கு வகைகள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிழங்கு வகைகள் எல்லாமே. அதுக்கப்புறம் என்னென்னா ஹெல்த். நீங்கள் வந்து நல்ல காற்று கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் மரங்கள் தான் உலகத்தோட நுரையீரல். நமக்கு எல்லாத்துக்கும் நுரையீரல் இருக்க மாதிரி உலகத்தின் நுரையீரல் வந்துட்டு மரங்கள் தான் கார்பன் டை ஆக்சைடெல்லாம் அப்சார்ப் பண்ணிக்குது. தூசிகள் எல்லாமே அது வந்துட்டு தடுத்து நிறுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாமே கொரோனா பீரியடில் நிறைய பேர் வந்துட்டு ஆக்சிஜனுக்காக தவிச்சோம். ஆனால் மரங்கள்லாம் பசுமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம மரங்கள் இல்லாமல் நம்மளுடைய சுற்றுச்சூழல் மாசுபட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு நிலையில் நம்ம ஆக்சிஜன் சிலிண்டரை சுமந்துக்கிட்டு தான், இப்போ புத்தக பைய குழந்தைகள் சுமக்கிற மாதிரி ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை நம்ம சுமந்துட்டு தான் வேலைக்கு போகிற நிலை உருவாகும். அதனால் மரங்களை நம்ம பாதுகாக்காமல் விட்டோன்னா தண்ணீர் ஆகட்டும், நிலத்தடி நீர் வந்துட்டு உள்ளே போகாது. அடுத்தது மண்ணரிச்சிட்டு போயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீர்நிலைகள் எல்லாமே வற்றி போயிடும். நமக்கு நல்ல காற்று இருக்காது. அப்புறம் வெப்பமயமாதல், நம்ம எல்லாமே இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வெப்பமயமாதல் அதிகமாயிட்டே போகிறப்ப இன்னும் தொந்தரவுகள் அதிகமாயிட்டு போகும். நம்ம 2030க்குள்ளே மரங்களோட பரப்பளவை இன்க்ரீஸ் பண்ணணும். ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த நாட்டோட பரப்பளவில் 33% மரங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடியெல்லாம் அதெல்லாம் விட 60% மேலே மரங்கள் இருந்தது, நம்ம குறைவாக இருந்தோம். இப்போ எல்லா இடங்கள்லையுமே 33% மரங்கள் குறைஞ்சி போச்சுன்னு தான் சொல்கிறாங்க. அதை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மாத்திரம்தான் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஆக்ஷன் எடுத்துகிட்ருக்குறோம். காடுகள் அப்படிங்கிறது இன்றியமையாதவை, நம்மளோட வாழ்வியல் சார்ந்தவை அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதனும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய நிலைப்பாடு. இப்போ வந்து காடுகள் தினத்தில் நம்ம இன்றைக்கி ஒரு ஷோ பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து ஒரு மகப்பேறு மருத்துவராக இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு பணி சூழலுக்கு மத்தியில் காடுகள் பக்கம் உங்களுடைய கவனம் திரும்புறதுக்கு காரணம் என்ன மேம்? காடுகள் பக்கத்தில் அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி எங்களுடைய முன்னாள் துணைவேந்தர். அடுத்தது வந்துட்டு நம்ம எல்லாருமே விவசாயம் சார்ந்த குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்துருக்குறோம். அப்போ விவசாயம் சார்ந்த குடும்பம்னா வயல்வெளிகள் மற்றும் வந்துட்டு கால்நடைகளோடவே வளர்ந்ததுனால அது மனசுக்குள்ளேயே இருந்திருக்கும். நான் வந்துட்டு பிளட் பேங்க் மெடிக்கல் ஆஃபீஸராக ஒரு 12 வருஷம் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் பணியாற்றிட்டு இருந்தப்போ பெரியார் மணியம்மைக்கு கேம்புக்காக நிறைய போகிறப்ப இந்த கவின்மிகு தஞ்சை இயக்கம், க்ளீன் தஞ்சாவூர் மூமெண்ட்டோட என்னை இணைச்சிக்கிற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அந்த வாய்ப்பில் எப்படி பிளட் பேங்க்கில் வந்துட்டு போய் நிறைய இடங்களுக்கு கேம்ப் போனோமோ அப்போ நிறைய மனிதர்கள்னால் நண்பர்கள் நிறைய பேர் கிடைச்சாங்க. இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம இயற்கை சூழல், நம்ம வந்துட்டு இந்த மாதிரி என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் அப்படிலாம் வருது அப்படிங்கிறப்ப அட்மினிஸ்ட்ரேஷன், நம்மளுடைய மாவட்ட நிர்வாகத்தோடு நாங்கள் பணிகளுக்கு போகிறப்ப இந்த ஈர்ப்பு கொஞ்சம் வந்தது. அடுத்தது இதில் மாத்திரம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து இன்றைக்கி சாப்பாடு கிடைக்கலன்னா சாப்பாடு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னொன்று வந்துட்டு ஒரு ஆர்வமான விஷயம் அப்படின்னா எல்லாருமே செய்வாங்க. நீங்கள் போனீங்க, ஒரு சிரிப்பு இருக்குது, அதில் ஒரு கேளிக்கை இருக்குது, அதில் ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்குது, அல்லது அவங்களால ஒரு அவங்களுக்கு இந்த ஈடுபாடு வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நிறைய பேர் அதில் இறங்கி செய்வாங்க. இது அப்படி இல்லை. ஒரு குழந்தைய தத்து கொடுக்குற மாதிரி தான். ஒரு செடி நட்டுட்டு வந்தீங்கன்னா அடுத்த நாள் ஒரு காரை வந்துட்டு பின்னோக்கி எடுக்கிறப்ப அந்த செடி வந்துட்டு வீணாக போயிடும். சில சமயம் பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் யாராவது அந்த செடியை மிதிச்சுட்டு போவாங்க, அல்லது கிள்ளி விட்டுட்டு போவாங்க. அப்போ வந்துட்டு குரல் வழியை நசுக்கிற மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி இந்த மரங்கள் நடணும் அப்படின்னு சொன்னால் நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியிருந்தது. ஒரு மரக்கன்று வளரணும்னா குறைஞ்சது 3 வருஷம் நம்ம வந்துட்டு அந்த மரத்துக்கு நம்மளுடைய பாதுகாப்பை கொடுக்கணும். அப்போ அதுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறதும் அல்லது ஒத்த கருத்துடைய நண்பர்களை வந்துட்டு சந்திக்கிறதும் ஒரு சவாலாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் கிடைக்கிறப்ப எல்லாரும் இணைஞ்சு வேலை செய்கிறப்போ ஒரு மனதுக்கு ஒரு நிறைவான சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். சூப்பர் மேம். இப்போ ஒரு வீட்டில் செடி வச்சு வளர்க்கணும் அப்படின்னாலே அதுக்கு டைம் இல்லை, அதை பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு மத்தியில் நீங்கள் குறுங்காடுகள் வளர்ப்புலையும் அதிகமாக ஆர்வம் செலுத்திட்டு இருக்கீங்க. உங்களுடைய பணி சூழலுக்கு மத்தியில் எப்படி அதை சமாளிக்கிறீங்க மேம்? இல்லை, இது க்ளீன் தஞ்சாவூர் மூமெண்ட்டோட டீம் மெம்பர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய இது வந்துட்டு ஒரு ஆள் செய்கிற வேலை இல்லை.
நான் சொன்ன மாதிரி நம்மளோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், நம்மளுடைய கவர்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க வந்துட்டு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ நம்ம அதை செய்கிறப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளையார்பட்டியில், வடக்கூரில், இப்போ நம்மளுடைய ரோட்டரி கிளப் பட்டுக்கோட்டை அவங்களே வந்துட்டு பாலிடெக்னிக் காலேஜுக்குள்ளே ஒரு பெரிய மியாவாக்கி ஃபாரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது இப்போ வந்துட்டு பெரிய லெவலில் வளர்ந்துருக்கு. நம்மளோட சரஃபோஜி காலேஜுக்குள்ளே வந்துட்டு ஒரு இது இருக்குது. நம்மளுடைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ரோட்டரி, லைன் அவங்க எல்லாருமே இதை முன்னெடுத்து செஞ்சிட்ருக்காங்க. அதில் நாங்களும் அவங்களோட இணைஞ்சு செஞ்சிட்ருக்குறோம். ஓகே மேம். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரீன் கமிட்டியில் ஒரு மெம்பராக இருந்துட்டுருக்கீங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில். ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. க்ரீன் கமிட்டி அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பசுமை கவரேஜை வந்துட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து க்ரீன் மிஷன் தமிழ்நாடு அப்படிங்கிற ஆக்டிவிட்டி அந்த இது செஞ்சிட்ருக்குறாங்க. அப்போ அந்த க்ரீன் கமிட்டியில் எப்படி வந்துட்டு இருக்கிற மரங்களை பாதுகாக்கிறது, இன்னும் எந்தெந்த இடங்களில் அதிகப்படியான மரங்களை வச்சு வளர்க்க முடியும், அதுக்கடுத்தது மரம் வெட்டணும். இப்போ நம்ம வந்துட்டு மரங்கள் அழியுது அப்படின்னா நிறையா சமயம் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி வீடு கட்டுறதுக்கு நமக்கு, அல்லது பெரிய சாலைகள், அகலமான சாலைகள் போடப்படுறதுக்கு, முன்னாடி இருந்த சாலைகள் குறுகிய சாலைகளாக இருந்தது, இப்போ சாலைகள் விரிவாக்கம் அப்படிங்கிற பேரில் 2 பக்கமும் இருந்த மரங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு வெட்ட வேண்டிய சூழல் வருது. அந்த மாதிரி வெட்டுறப்ப இந்த மரங்கள் வெட்டப்படணுமா அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்டே அவங்க வந்துட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டோடையும் சேர்ந்து அவங்க வந்துட்டு சர்வே பண்ணி இந்த மரங்கள் வெட்டப்படணுமா அப்படிங்கிறத இது பண்ணுவாங்க. ஒரு மரம் நம்ம வெட்டினோன்னா 10 மரங்கள் வச்சு வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கான்செப்ட். அந்த மரங்கள் 10 மரங்களும் வச்சு வளர்க்கப்படுகிறதா, அந்த மரங்கள் வந்துட்டு உயிரோடு இருக்குதா அப்படிங்கிறதும் பார்க்கணும். இது வந்துட்டு நம்மளுடைய அரசு அதிகாரிகளுடன் இணைந்து 2 பேர் பப்ளிக் மெம்பர்ஸ் வந்துட்டு இருப்போம். அதில் நான் ஒரு மெம்பர் இருக்கேன். அதில் நம்மளுடைய பசுமை கவரேஜை இன்க்ரீஸ் பண்ண என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் எடுக்கிறாங்களோ அதை வந்துட்டு நம்மளுடைய கிரவுண்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதுக்கு ஒரு பாலமாக நாங்கள் வந்துட்டு இருந்துகிட்ருக்கோம். இப்போ வந்து கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தனித்தனியாக நிறைய திட்டங்கள், சட்டங்கள்லாம் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதே போல் இந்த காடுகளை பாதுகாக்கிறதுக்கும் கவர்மெண்ட்டில் ஏதாவது சட்டங்கள் இருக்கா மேம்? கட்டாயம் இருக்குது. அவங்க வந்துட்டு க்ரீன் இந்தியா மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இப்போ அந்த க்ரீன் இந்தியா மிஷனில் மறுபடியும் இதோட எய்ம் வந்து ஃபாரஸ்ட் கவரேஜ், நம்மளுடைய காடுகளுடைய எண்ணிக்கையை அதிகரித்து க்ரீன் கவரேஜ், பசுமை கவர் அதை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் வந்துட்டு அதோடைய இயக்கம். அவங்க நம்மளுடைய மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், கிராமிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலையும் அங்கே இருக்கிற நம்மளுடைய மக்களை பயன்படுத்தியும் இந்த வேலைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக எல்லா லெவல்லையும் பண்ணிகிட்ருக்கிறப்ப ஸ்கூல் லெவலில் தான் தேசிய பசுமைப்படை இருந்துகிட்ருக்காங்க. இப்போ தேசிய பசுமைப்படையோட நாங்கள் வந்து க்ளீன் தஞ்சாவூர் மூமெண்ட்டும் இணைஞ்சு பள்ளிகளுக்கு நடுவில் அதை போயிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சியும் எடுத்துகிட்ருக்குறோம். கவர்மெண்ட்டை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நமக்கு வந்து க்ரீன் மிஷன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. அதில் ஆக்சுவலாக நம்ம ஒவ்வொரு தடவையும் மரம் நட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஜிபிஎஸ்சில் போய் அவங்க கொடுத்துருக்குற அந்த லாகின் பண்ணி நம்ம ஒன்றொன்னையும் ஆட் பண்ணிகிட்டே வந்தோன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்துருக்குறாங்க, நேஷனல் லெவலில் எவ்வளோ மரங்கள் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் செஞ்சுருக்குறாங்க. இப்போ நம்ம அனுப்புகிற ஒன்றும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வருது, அப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அனுப்புகிறப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எவ்வளோ வருது அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டு நமக்கு தெரியும். ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னா போக போக காடுகளுடைய நிலை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. மரங்கள் வளர்க்கணும் அப்படிங்கிற நிறைய விழிப்புணர்வுகளை நம்மளால் பார்க்க முடியுது. அதிகமாக இந்த காடுகள் அழிந்து வரதுக்கு காரணம் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க மேம்? காடுகள் அழிந்து வர்றது அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி நம்மளோட மனித குலம் அவங்க வந்துட்டு மரங்களை வெட்டிட்டு மரங்களை வந்துட்டு வியாபாரத்துக்காகவும் அல்லது வீடு கட்டுறதுக்கு, சாலை விரிவாக்கம் அந்த மாதிரியும். அடுத்தது இப்போ நிறைய நம்ம மரங்களை வெட்டிட்டதுனால கிளைமேட் சேஞ்சஸ், தட்ப வெப்பநிலை வந்துட்டு மாறுபாடு வர்றதுனால வெப்பம் அதிகமாயிருச்சு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா காடுகள் எரிஞ்சிட்ருக்கு, அமேசான் காடுகள் எரிஞ்சிச்சுன்னு படிக்கிறோம். அடுத்தது இப்போ போன வாரம் நம்மளோட திண்டுக்கல்ல இருக்கிற வந்துட்டு காடுகள் எரிய ஆரம்பிச்சிச்சு. நல்ல வேளை 2 நாள் மழை பெஞ்சிச்சு, அந்த காடுகளை அணைக்க முடிஞ்சிச்சு, இல்லைன்னா வந்துட்டு அணைக்கவே முடியலை அப்படின்னு சொன்னாங்க. சில இடங்களில் நம்ம விவசாய நிலமாக அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காடுகளை அழிக்க பர்மிஷன் கிடைக்கலனா கூட சில சமூக விரோதிகள் ஃபாரஸ்ட்டை அழிக்கிறதுக்காக தீயை வச்சு விடுற கதைகள் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் இதை பாதுகாத்தா மாத்திரம்தான்
பின்னாடி நம்ம வர சந்ததியினருக்கு வந்து தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா மாத்திரம்தான் காடுகள் பாதுகாக்கப்படும். இந்த காடுகள் பாதுகாப்பு அப்படின்னு எடுத்துக்கும் போது அலையாத்தி காடுகள் பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா அது ஒரு பல்லுயிர் பெருக்க மண்டலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த காடுகள் பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? நம்ம அதிராமண்டலத்தை எடுத்துட்டிங்கனாவே நம்மளோட கடற்கரையோரம் முழுதுமே வந்துட்டு அலையாத்தி காடுகள் தான் இருக்குது. அந்த அலையாத்தி காடுகளுடைய பரப்பை அதிகரிக்கிறதுக்கும் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்துட்டு த்ரூ அவர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போவும் வந்துட்டு அந்த அலையாத்தி காடுகளை நல்ல விதைகளை எடுத்து கன்றுகளை வளர்த்து, ஆக்சுவலாக அந்த கன்றுகள் வளர்க்குறதுக்கு வந்துட்டு ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற பனை மரங்களை வச்சே வந்துட்டு அந்த அந்த இது வைக்கிறதுக்கான மரங்கள், அந்த கன்றுகள் வளர்க்குறதுக்கான அந்த பேக்கெட்டை வந்துட்டு அதிலேயே உருவாக்கி அதில் கன்றுகள் நட்டு அதை அப்படியே வந்துட்டு நம்மளுடைய மண்ணில் இறக்கி வளர்க்குறாங்க. இந்த அலையாத்தி காடுகள் வந்துட்டு ஒன்று மண் அரிப்பை தடுக்கும், அடுத்தது வந்துட்டு புயல் மழையிலேருந்து நம்மளை பாதுகாக்கும். அப்படிங்கிறதோட சேர்ந்து அலையாத்தி காடுகள் வந்துட்டு நிறைய பறவைகள் சரணாலயமாகவும் இருக்குது. பல்லுயிர் பெருக்கமாக வந்துட்டு நம்ம கடல் பசுவெல்லாம் அந்த ஏரியாவில் தான் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய அதிராம்பட்டினம் ஏரியாலேயே வந்துட்டு கடல் பசு இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம அதை எல்லாத்தையுமே பார்த்தோம். அப்புறம் வேரியஸ் வெரைட்டிஸ் ஆஃப் வந்துட்டு ஃபிஷ்ஷஸ் வாழ்கிறதுக்குமே அந்த ஏரியா வந்துட்டு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம ஆடு மாடுகளுக்கு தீவனத்துக்காகவும் அப்புறம் மரங்களுக்காகவும் வெட்டப்படுறதோடு சேர்ந்து உப்பளங்களுடைய பரப்பளவு அதிகப்படுத்துறதுக்காகவும் அந்த அலையாத்தி காடுகள் வெட்டப்பட்டுட்டு இருந்தது. இப்போ வெட்டப்படுது வந்துட்டு நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு அதில் சிவியராக வெட்டுறவங்க யாருன்னு தெரிஞ்ச ஆக்ஷன் எடுத்துருவாங்க. பரப்பளவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான இதுவும் வந்துட்டு எடுத்துகிட்ருக்குறாங்க. இப்போ நம்ம மனோராலெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த போட்டிங், அந்த இதில் படகு சவாரி ப்ளஸ் வந்து இந்த அலையாத்தி காடுகள் ஒரு ரம்மியமான சூழல் வந்து இருக்குது. நம்மளோட டூரிசம் டெவலப் ஆகிறதுக்கும் நம்மளுடைய அலையாத்தி காடுகள் அதெல்லாம் வந்துட்டு நல்ல இதாக இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். நிச்சயமாக மேம். இப்போ வந்து காடுகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா வனவிலங்குகளை பற்றியும் நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா காடையே நம்பி வாழக்கூடிய உயிரினங்களாக இருக்குது வனவிலங்குகள். இப்போ திடீர்னு யானை ஊருக்குள்ளே வந்துருச்சு, புலி ஊருக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வனவிலங்குகள் ஊருக்குள்ளே வர்றதுக்கும் காடுகள் அழிகிறதுக்கும் தொடர்பு இருக்கா மேம்? கட்டாயம். காடுகளோட பரப்பளவுகள் குறையிறப்ப அதோட வாழ்விடத்தை தான் நம்ம வந்துட்டு அபகரிச்சிட்ருக்குறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ சொல்லப்போனால் இப்போ தஞ்சாவூர்லேயே எடுத்துட்டிங்கன்னா குரங்குகளுடைய நடமாட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நம்மளுடைய மருத்துவமனைக்குள்ளேயே குரங்குகள் ஜன்னல் வழியாக உள்ளே புந்து சாப்பாட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும். அடுத்தது வந்துட்டு யாராவது கையில் சாப்பாடு வச்சுருந்தாலும் அது வாங்கிட்டெல்லாம் போயிடுது. மேலே உட்காந்து நம்மளை பார்த்துட்ருக்கோம். நான் போயிட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரிப்போர்ட் பண்ண போனேன். உடனே நம்மளுடைய ஃபாரஸ்ட் வந்துட்டு வனத்துறையினர் சொன்னாங்க, மேடம் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் கதவெல்லாம் பத்திரமா சாத்தி வச்சுக்கோங்க, குரங்கு கடிக்காமல் பார்த்துக்குங்க. ஏன்னா அதோடைய வாழ்விடத்தில் நம்ம போயிருக்கிறோம், அது வேறு வழி இல்லை, அதுக்கு எங்கே போகிறதுக்கு இடம் இல்லை, அதனால் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா இந்த பூமி நமக்கானது மட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இந்த பூமி நமக்கானது மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுக்கும், அதாவது ஃபங்கை ஆல்கே அந்த இதில் இருந்து நம்ம வரைக்கும் எல்லாருக்கும் பொதுவானது. அதனால் விட்டு கொடுத்து தான் நம்ம வாழணும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே மேம். இப்போ வந்து காடுகளை பாதுகாக்கிறதுக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைனா என்னென்னு சொல்லுவீங்க? நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோன்னா எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, ஒருத்தர் ஒரு மரம் வச்சோம் அப்படின்னா காடு உருவாயிருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி காடுகள் வந்துட்டு நம்ம யுகங்கள் ஆகும் உருவாகிறதுக்கு. ஆனால் நம்ம பசுமை பரப்பை அதிகப்படுத்தலாம். இப்போ நம்மளோட தஞ்சாவூர்லேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வனநாள் மார்ச் 31 அன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் ஒரு மரம் நட்டானாவே 30 லட்சம் மரக்கன்றுகள் நட முடியும். இந்த 30 லட்சம் மரக்கன்றுகளில் 50% மரங்கள் அப்படின்னா 15 லட்சம் மரங்கள் வந்துட்டு அடுத்த வருஷம் உயிரோடு இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் நினச்சோன்னா மாத்திரம்தான் வந்துட்டு தனிமரம் தோப்பாகாதுங்கிற மாதிரி தான். ஒருத்தர் வந்துட்டு முன்னெடுத்து செல்றதுனால மாத்திரம் காடுகளை உருவாக்கிடவே முடியாது. நம்ம எல்லாருக்கும் காடுகள் மேல் ஒரு ஆசை வரணும், ஆசை வந்து அதை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யணும். இன்னொன்று, நம்ம எப்படி வந்துட்டு ஒரு பர்த்டே அப்படின்னா கேக் வெட்டி கொண்டாடுறோமோ அதே மாதிரி ஒரு நம்மளுடைய நியூ இயர், நம்மளுடைய பொங்கல், நம்மளுடைய பர்த்டே, நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டே, அந்த மாதிரி எந்த நாட்கள் வந்தாலும் அந்த நாளை வந்துட்டு மரம் வச்சு தான் கொண்டாடணும். நான் வந்துட்டு இப்போ நாங்கள் திருமங்கல கோட்டையில் போயிட்டு மரம் நட்டுட்டு வந்தோம். அப்போ என்னென்னா
அந்த ஏரியா 4.5 ஏக்கர் அது கிரேவியார்ட், சுடுகாடு, அப்புறம் புதைக்கிற இடமும் இருந்துச்சு. அப்போ அங்கே இருந்த மக்கள்கிட்ட வந்துட்டு நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னால், அதில் ஒரு 500 மரக்கன்றுகள், அடுத்தது பனை மரங்கள் சுற்றியும் பனை விதை வந்துட்டு ஒரு 500 பனை விதைகள் முன்னோம். நம்ம இருக்கிறப்ப நம்ம வீடு நல்லா இருக்கணும். அப்புறம் நம்ம இறந்தோன்னா கூட எல்லாருமே வந்துட்டு குளிப்பாட்டி புது துணி போட்டு சந்தனம் வச்சு நமக்கு வந்துட்டு ஒரு பன்னீர் தெளித்து நம்மளை வந்துட்டு ஒரு நல்ல மரியாதையுடன் தான் அனுப்புகிறாங்க. அப்போ நம்ம வந்து சேர இடமும் நல்லா இருக்கணும்ல. அப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு ரம்மியமான சூழல், இந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் அப்படின்னா நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அந்த இடத்துக்கு போயிட்டு நாங்கள் மரம் வச்சுட்டு வந்தப்போ அது அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணோம். நம்ம வந்து சேர்ற இடமும் பிறக்கிறப்ப எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க. அடுத்தது வீட்டை விட்டு வெளியில் போகிறோமோ சந்தோஷம் இல்லாமல் வருத்தத்தோடு அனுப்பினா கூட மரியாதையுடன் நம்மளை வந்துட்டு ஒரு நல்ல புது துணி போட்டு அந்த மாதிரி அனுப்புகிறாங்க. போய் சேர்ற இடமும் அதே மாதிரி இருக்கிறது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ கூடியிருந்த அத்தனை பேருமே அதை வந்துட்டு ரொம்ப நல்லா ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ அங்கே அந்த கன்றுகள் வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு இடமும் நமக்கு வந்து எந்த இடத்துல காடுகளாக கிடக்கோ அதை மீட்டுருவாக்கம் பண்ணி மரக்கன்றுகள் வச்சோம் அப்படின்னாவே இன்னொரு 10 வருஷத்துக்குள்ளே நம்மளோட பசுமையை வந்துட்டு அதிகப்படுத்திடலாம். ஓகே மேம். இன்னைக்கு இருக்க இளைய தலைமுறையினருக்கு காடுகள் பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலற்காடும் உடையது அரண் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. மணிநீர் அப்படின்னா சுத்தமான நல்ல தண்ணீர், அடுத்தது நிலம், நல்ல நிலம் நமக்கு, அடுத்தது மலை, குன்றுகள் மலைகள் அந்த மாதிரி மலை, அடுத்தது வந்துட்டு அணி நிலற்காடு அப்படின்னா என்னென்னா பெரிய மரங்கள் உயர்ந்து வளர்ந்துருந்தா சூரிய ஒளிப்பட்டு நிழல் மாத்திரம்தான் இருக்குமா, சூரிய வெளிச்சமே உள்ளே போக முடியாத அளவுக்கு அடர்ந்த காடுகள் இருக்குமா. அந்த மாதிரி இருக்கிறதான் ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறார். அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் நமக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் முதல்ல மரங்களை வெட்டக்கூடாது. அடுத்தது இருக்கிற மரங்களை வந்துட்டு பாதுகாத்துக்கிறதுக்கு என்னென்னா சுற்றியும் ஒரு மரத்தை விட்டு ஒரு 3 அடி தள்ளி ஒரு அடி ஆழத்துக்கு சுற்றி ஒரு வட்டம் எடுத்து இலை தலை விழுகிறது எல்லாத்தையும் அதில் கூட்டி குவிச்சாவே அது வந்து மக்கி போயிட்டு நீரை உள்ளே வாங்கிறதுக்கான வந்துட்டு ஒரு ஏற்பாடை வந்துட்டு மரமே செஞ்சுக்கும். நம்ம அதை விட்டுட்டு எல்லா இடங்களையும் மரத்தை சுற்றி காரை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது வந்துட்டு ஜீவ சமாதி மாதிரி தான். ஏன்னா சுற்றியும் தண்ணி போகிறதுக்கு வழி இருக்காது, காற்று போகாது, எதுவுமே இல்லைன்னா அந்த வேர் வந்துட்டு கொஞ்சம் நாளில் இறந்து போயிடும். மரங்களை வெட்டுறதுக்கு பதிலாக சுற்றி காரையை போட்டு விட்டோம்னா மரத்தை சுற்றி மரம் தானாகவே இறந்து போயிடும். அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நல்ல நீர்நிலைகள் இருக்கணும், மண் வந்துட்டு வளமாக இருக்கணும், மலையிலிருந்து பெய்கிற தண்ணி வந்துட்டு ஊற்றாவும் ஆறாவும் சுனையாகவும் வந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் மரங்கள் இருந்தே ஆகணும். ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெண் மருத்துவராக இருந்துட்டு மருத்துவ பணி ஒரு பக்கம் இருக்குது, காடுகளை பாதுகாக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச முயற்சிகளை நீங்கள் எடுத்துட்ருக்கீங்க. இதை தாண்டி ஃபேமிலி ஒரு பக்கம், எப்படி எல்லாத்தையும் சமாளிக்கிறீங்க மேம்? அதாவது அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஒன்றும் வந்து வீட்டு ஆட்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு தனி மனிதர், அவங்கவுங்களோட பணியை அவங்கவுங்க செஞ்சிட்ருக்குறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ ஒருத்தங்களுக்கு ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒருத்தங்களுக்கு வந்துட்டு ஒரு டூர் போகிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப இயற்கை நம்ம வந்துட்டு மரங்களை பார்க்குறதும் வந்துட்டு குருவி சத்தத்தை கேட்குறதும் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு இருக்கிற நம்மளோட ஃப்ரீ டைம் அப்படிங்கிறத நமக்கு பிடிச்ச மாதிரி ஆக்டிவிட்டியை நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. அதில் வீட்டில் இருக்கிற ஆட்கள் எல்லாரும் வந்துட்டு சப்போர்ட்டிவாக தான் இருக்கிறாங்க எல்லாரும். அதுவே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். கண்டிப்பாக மேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர் அப்படின்ற ஒரு பார்வையிலையோ அல்லது வேற ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் அது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பெண்ணாக மற்றொரு பெண்ணுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் என்ன மேம்? பெண்கள் அப்படின்னு சொன்னால் தாய்மை தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். அதில் சகிப்புத்தன்மை, பொறுமை எல்லாமே நமக்கு வந்துட்டு சொல்கிறாங்க. முக்கியமான விஷயம் கல்வி. நமக்கு வந்து நாலேஜ் இஸ் பவர். கல்வி இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் வந்து எந்த உச்சத்தையும் தொட முடியும், எவ்வளோ உழைப்பாளியாக இருந்தீங்கனாலும். அப்போ கல்வி இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்குது. அப்புறம் நம்ம எல்லாருமே பொருளாதாரம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறோம், கேர்ள்ஸுக்கு எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறோம். அது எல்லாத்துக்குமே மூல காரணம் கல்வி, அப்படி தான் நான் வந்துட்டு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் நான் யார்
அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துட்டு ஒவ்வொரு பெண்ணுக்கும் வரணும். அடுத்தது நம்மளை நோக்கி நம்ம வந்துட்டு என்ன வேலை செஞ்சிட்ருக்குறோம், அதில் எப்படி நம்ம வந்துட்டு முன்னெடுத்து போகிறோம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாம் பெண் சுதந்திரத்தை பற்றி எல்லாமே பேசினாங்க. இப்போ எல்லாமே வந்துட்டு ஓட்டு உரிமையில் வாங்கி கொடுத்தோம். அடுத்தது வந்துட்டு வேலைக்கு போகலான்னு சொன்னாங்க, வேலைக்கு போகிறதுக்கு படிக்கிறதுக்கு அந்த மாதிரி சுதந்திரம் எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ திடீர்னு வந்துட்டு நமக்கு வந்து அப்படி இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் அதிகமாயிருச்சு. நமக்கு வந்து ஸ்கில் லைஃப் பேலன்ஸ், நான் வந்துட்டு பெரிய ஸ்கில்டு பர்சனாக வந்துட்டேன், ஆனால் என்னால் லைஃப்பை பேலன்ஸ் பண்ண முடியல. ஸ்கில் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ ஒரு பெரிய சவாலாக எல்லா பெண்களுக்கும் இருந்துகிட்ருக்கு. அப்போ ஒரு லெவலில் அனலைஸ் பண்ணணும். அடுத்தது வந்துட்டு நமக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ், எக்ஸசைஸ். இப்போ யாருக்குமே எல்லாரும் பார்த்தீங்கன்னா, மேடம் நான் வந்துட்டு மத்தியானம் 2 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம், என்னால் வந்துட்டு வேலை செய்கிறது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, வெயிட் அதிகமாக போயிட்டே இருக்குது, ஹேர் லாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஒரு இடத்துல நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு, நம்மளோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறதுக்கு எல்லோரும் இருக்கும். அதுக்கு மினிமம் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்னால் எக்ஸசைஸ் கட்டாயம் எல்லாத்துக்கும் தேவை. அதுக்கப்புறம் மெடிடேஷன் வந்துட்டு எல்லாருக்குமே குறைஞ்சபட்சம் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அந்த மெடிடேஷனில் நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்குது, புத்து உணர்ச்சி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவும் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் ஹெல்த் செக்கப். நம்ம வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா குழந்தைகளோட ஃபைலை கேட்டால் கொடுப்பாங்க, வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட ஃபைலை கேட்டால் கொடுப்பாங்க. நமக்கு வந்து உங்களோட ஹெல்த் ஃபைலை கொடுங்க அப்படின்னா நிறைய பேர்த்துட்டு அந்த ஹெல்த் ஃபைலே இருக்காது. நம்மளோட ஹெல்த் ஃபைலை வந்துட்டு கட்டாயம் மெயின்டைன் பண்ணணும் ஒவ்வொரு பெண்ணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சூழ்நிலை, என்னால் இந்த சூழ்நிலையில் என்னோட ஒத்து போகவே முடியல அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாற்று என்னன்னு தான் பார்க்கணுமே தவிர, நிறைய பேர் வந்துட்டு சூசைடல் அட்டம்ப்டுக்கு போகிறாங்க. அந்த தற்கொலை முயற்சி அப்படிங்கிறது வந்து அந்த எண்ணம் கூட எந்த பெண்ணுக்குமே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அந்த எண்ணமே எந்த பெண்ணுக்குமே வரவே கூடாது. அதுக்காக நம்ம இந்த உலகத்துக்கு வரல. ஆண்டவன் படைப்பில் நமக்குன்னு சில வேலைகள் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த வேலைகளை கட்டாயம் நம்ம செய்யணும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா மேம். இதுவரையும் இந்த காடுகள் தினத்தில் காடுகள் பற்றியும் உங்களுடைய பயணங்கள் பற்றியும் பெண்களுக்கான வாழ்க்கை முறைகள் பற்றியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. இப்போ ஃபைனலாக அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் நீங்கள் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் என்ன மேம்? அதிரை எஃப்எம் நேயர்கள், அதிரை மக்கள் எல்லாருமே நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். 1986 அங்கே தான் வந்துட்டு நான் பழகிட்டுருக்கேன். இதில் என்னென்னா, நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு குப்பைகளை தயவு செய்து வெளியிலேயே கொட்டாதீங்க. ஒரு சாக்லேட் பேப்பர்னாலும் கையில் வச்சுருங்க, அதை கொண்டு போய் டஸ்ட்பினில் போடுங்க. அதிரை அப்படின்னா ஒரு க்ளீன் சிட்டி அப்படிங்கிறதுக்கு அதிரை ஒரு பேர் வாங்கணும். அப்போ அதில் வந்து என்னென்னா, மக்கும் குப்பைகளை தனியாக வச்சு உங்களோட இந்த மார்ச் 21 வைக்க போகிற செடிகளுக்கு உரமாக்குங்க. மக்கும் குப்பைகளை, மக்காத குப்பைகளை ட்ரை பண்ணி பேப்பர் கார்னுக்கு போட்டு அல்லது அந்த நம்மளுடைய பேரூராட்சியிலேருந்து வர்ற இவங்ககிட்டையாவது கொடுத்து, அந்த குப்பை சேகரிப்பவர்கிட்டையாவது கொடுத்து அந்த குப்பைகளை வந்துட்டு தரம் பிரித்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பூமிக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது, இருக்கிறது ஒரு பூமி தான். நம்ம இந்த பூமிக்கு வந்து எந்த பாதகமும் செய்யாமல் போகணும். நமக்கு கீழே அடுத்து வரப்போகிற இளம் தலைமுறையினருக்கு நம்ம நல்லது செஞ்சுட்டு போகிறோம் அப்படின்னா, நல்ல ஒரு இயற்கை சூழலை, ஒரு நல்ல பூமியை நம்ம விட்டுட்டு போனோம் அப்படின்னா தான் நம்ம வர்ற சந்ததியினருக்கு நம்ம செய்கிற ஒரு கடமையாக இருக்கும். இப்போ எப்படி வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நான் வேலை அதிகமாகிடுச்சு, எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்க முடியல, எங்கள் அப்பா இருந்தப்போ பார்த்துக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, அப்படி சொல்கிறாங்க. இப்போ எப்படி அம்மா அப்பாவை பார்த்துக்கிறது நமக்கு முக்கியமான விஷயமோ, அம்மா அப்பாவை நேசிக்கிறது எப்படி முக்கியமோ, எப்படி வந்துட்டு நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸை நம்ம வந்துட்டு நேசிக்கிறது முக்கியமோ, அதே மாதிரி நம்மளோட இயற்கையும் சுற்றுச்சூழலையும் நம்ம நேசிக்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியம். எங்கெங்கே இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் மரக்கன்றுகளை நடுங்க. அதுவும் பலன் தர்றதுனா என்னென்னா, நாவல், அத்தி, அடுத்தது இலந்தை, அதெல்லாம் வந்துட்டு இப்போ இதெல்லாம் வச்சிங்கன்னா மாடும் சாப்பிடாது, வளர்ந்துடும். வேப்ப மரம், அந்த மாதிரி பறவைகளுக்கும் இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் முன்னாடி பார்த்தோம் தூக்குனா குருவி கூடு, இப்போ எங்கே இருக்குன்னு நம்ம தேடுறோம். அதே மாதிரி சிட்டுக்குருவி வந்துட்டு இனம் அழிஞ்சிட்டு போயிட்டே வருதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ ஒன்று நமக்கு தெரியாமல் பட்டாம்பூச்சி, மின்மினி பூச்சி,
நம்ம வந்துட்டு எதுவுமே இப்போ இதெல்லாம் இது இல்லாமல் போயிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் தவளை சத்தமே இல்லை, தவளையே இருக்குதான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நரிகள்லாம் அழிஞ்சு போனதுனால, கீரிகள்லாம் இல்லாமல் போனதுனால மயில் வந்துட்டு அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பாம்பு, கீரி, நரி இதெல்லாம் இருந்தால் மாத்திரம்தான் மயிலோடைய பெருக்கம் வந்துட்டு அதிகமாகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப முதல்ல நம்ம வந்து இதை முன்னெடுத்து செல்வது வந்து நம்ம அதிரை எஃப்எம் நேயர்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த இதில் நீங்கள் வந்து மரம் நட்டு வளர்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து, இந்த மார்ச் 21 நான் ஒரு மரக்கன்று நட்டேன் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து அதிரை எஃப்எம்க்கு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் அந்த கன்று உயிரோடு இருந்ததுன்னா நேரில் வந்து உங்களுக்கு ஹானர் செய்ய நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம். ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு குறைஞ்ச அளவில் கன்றுகள் நடணும் அப்படின்னா நாங்கள் கவின்மிகு தஞ்சை இயக்கத்துலேருந்து கன்றுகள் வாங்கி கொடுத்துருவோம். பெரிய லெவலில் மரக்கன்றுகள் தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த கன்றுகள் கொடுக்க வந்துட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தயாராக இருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய அரசாங்கத்துலேயும் நிறைய நாற்றங்கால் அங்கங்கே வச்சுருக்காங்க. நம்மளோட இதுலேயே நடுவிக்கோட்டை அங்கேயே வந்துட்டு ஒரு நாற்றங்கால் இருக்குது. புதுக்கோட்டை உள்ளூரில் ஒரு நாற்றங்கால் இருக்குதுன்னு நினைக்கிறேன், கவர்மெண்ட் நாற்றங்கால். அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையுமே இருக்குது. நம்ம அங்கேருந்து கன்றுகளை வந்துட்டு நம்ம வந்துட்டு வாங்கிக்கலாம், அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் அந்த மாதிரி இருக்குது, அல்லது இந்த குறுங்காடுகள் அமைக்கிறதுல வந்துட்டு ஏதாவது ஹெல்ப் வேணும் அந்த மாதிரினாலும் எங்களோட மெம்பர்ஸ் வந்துட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இந்த உலக வனநாளை முன்னிட்டு நம்ம அதிரை எஃப்எம் நேயர்களுடன் எனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற அதிரை பண்பலைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை ஒவ்வொருவரும் சின்னதாக இந்த பூமிக்கு உதவி செய்யணும்னு நினச்சா சின்னதாக ஒரு மரக்கன்றுகள் நட்டு வளர்த்தோன்னாவே நம்ம இயற்கைக்கு செய்கிற பெரிய உதவியாக இருக்கும்னு நினச்சிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை நேயர்களுக்கு வாழ்த்துக்கள்.